ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வழங்குவதில் ஒரு சில திருத்தங்கள் அப்படிங்கிறது சேஞ்சஸ் பண்ணி அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமா இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் சார்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்குறாங்க, ப்ரோ இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எப்படி வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்குறது, இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த பிஎஸ்டிஎம் ரிலேட்டடான ஜிஓ வந்து எதுக்காக பாஸ் பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான விதிமுறைகள் வந்து என்ன, ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்சஸ் கிடையாது, திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி முழுமையா நம்ம பார்த்துட்டு எப்படி வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றது, இந்த லேட்டஸ்ட் 2025 அப்டேட் படி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் உங்க மொபைல் போன்ல இருந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்குவதில் ஒரு சில விதிமுறைகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் விதிமுறைகளை திருத்தி தமிழக அரசு புதிய அரசாணை வந்து வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த அரசாணைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக 1ஆம் வகுப்பு முதல் பணிக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை, அதாவது பணிக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி அப்படின்னா இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க 10th குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்க வந்து 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருந்தா போதுமானது. நீங்க குரூப் 1க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிகிரி வரைக்கும் உங்ககிட்ட வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா இதுக்கான கான்செப்ட். சரிங்களா? தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை விதி பொருந்தும் என தமிழக அரசு அரசாணை வந்து வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ ஓல்டு அப்டேட் தான், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இதற்கான விதிமுறைகளில் திருத்தங்கள் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை முழுமையாக தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மீடியம் அப்படிங்கிறது நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் அப்படிங்கிற கான்செப்ட்ல சில பேர் வந்து எங்களுக்கும் வந்து வேணும், எங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கோரிக்கை வச்சதுனால ஒரு சில திருத்தங்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன திருத்தங்கள் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்றாம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழை பயின்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். அதாவது நம்ம ஸ்கூலுக்கே போகாம நம்மளோட ஏஜ் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்போம். அப்படி சில பேர் வந்து படிச்சிருந்தாங்க, அது தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து செல்லுபடியாகும். அவங்களுக்கும் நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை மொழியாக பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியை தமிழ் வழியில் தொடங்கியவர்களுக்கும் முன்னுரிமை வந்து வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதர் ஸ்டேட்ல போயிட்டு நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு இங்க மறுபடியும் தமிழ்நாட்டுல வந்து நீங்க கல்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வந்து நாங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தேர்டா வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே சமயம் இதர மொழிகளை பயின்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை வந்து ஒதுக்கீட்டிற்கு தகுதியானவர்கள் வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதர மொழிகள் பயின்று வேற ஏதாவது மொழிகள்ல நீங்க வந்து காலேஜ் வந்து ஸ்கூலோ காலேஜோ படிச்சு முடிச்சுட்டு தேர்வுக்கு மட்டும் நீங்க வந்து தமிழ்ல வந்து சில பேர் வந்து எழுதுவாங்க. அவங்க படிச்சதெல்லாம் இங்கிலீஷ் மீடியமா இருக்கும். ஆனா எக்ஸாம் மட்டும் தமிழ்ல எழுதுனாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிடைக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனி தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படாது என்று இந்த அரசு வந்து குறிப்பிட்டுள்ளது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. கல்வி மற்றும் மாற்று சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் என்பதை நியமன அலுவலர்கள் உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க என்றும் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த விதிகளில் வந்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதாங்க வந்து அப்டேட்.
ஸோ இந்த அப்டேட் பத்தி நீங்க ஃபுல்லா முழுமையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்து உங்க மேல எந்த சேஞ்சஸும் கிடையாது. உங்க சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்றதோ இல்ல நிராகரிக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா பண்றது வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாதுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி விஷயம் தான் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க. எங்ககிட்ட ஓல்டு பிஹெச்டிஎம் இருக்கு. நாங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்க ஓல்டு பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அதையே வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இப்ப புதுசா இந்த கான்செப்ட் வந்து குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. சோ எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா வந்து இ-சேவை வெப்சைட்குள்ள வந்துக்கோங்க. சரிங்களா? இ-சேவை வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா டைரக்ட்டா லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க இல்லையா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து உள்ளக்க ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ஃபுல்லி எய்டட் ஸ்கூல். இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த லிங்க்க தான் வந்து கிளிக் பண்ணணும். நீங்க பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் நீங்க டியூட்டோரியல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க மட்டும் நீங்க வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. மத்தவங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூல், கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ஃபுல்லி எய்டட், பிரைவேட் ஸ்கூல் இவங்க எல்லாருமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து எஜுகேஷன் டேட்டா படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கோ அதே போல நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மதர் நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து தமிழ்ல எழுதிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து தமிழ்ல ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதர் நேமும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து as per ஸ்கூல் ரெக்கார்ட் படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா கொடுங்க. ஏதாச்சும் வந்து நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்றதுக்காக இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவேட்ல இருக்கக்கூடிய நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்கூல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல அகாடமிக் இயர் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து படிச்சிருக்கீங்களோ ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல வந்து கேக்குறாங்க. அதை ஒன்ஸ் நீங்க கரெக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வந்து செலக்ட் பண்றதுல உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தப்பா வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. நீங்க ஒரு இயர் மாத்தி போட்டாலும் உங்களுக்கு பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் தான் வராது. உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல 2005 டு 2006ல வந்து இந்த ஸ்டூடண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இயரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் இயரும் 2 இயரும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 2008 டு 2009 அப்படிங்கிறத போட்டுட்டு கிளாஸ் ஃப்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 6th இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. 6th இருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கறனால நம்ம கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஸ்கூல் வந்து இருக்குதோ அந்த ஸ்கூலோடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாக் அந்த ஸ்கூல் வந்து எந்த பிளாக்குக்கு உட்பட்டு இருக்கோ அந்த பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கூலோடைய டைப் வந்து கேட்பாங்க. பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல ஃபுல்லி எய்டடா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலி எய்டடான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கரெக்டான ஆப்ஷன் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லி எய்டட்னா எய்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்கூலோட நேம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கூலோட நேம் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் டிசி காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ப்ரோ எங்க கிட்ட வந்து இந்த ஸ்கூலோடைய டிசி எங்க கிட்ட இல்ல. நாங்க வந்து ஃபைனலா டிகிரி தான் முடிச்சிருக்கோம். நாங்க வந்து ஃபைனலா 12th தான் முடிச்சிருக்கோம். நாங்க ஃபைனலா டிப்ளமோ முடிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான டிசி தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த டிசிவே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் இருக்கு அப்படின்னா நீங்க 10th மார்க் ஷீட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய டிசி நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வந்து 8th வரைக்கும் தான் இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்கோம். 9th 10th 11th 12th வந்து வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அப்ப அந்த வேற ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டிசி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஜெராக்ஸ் கூட அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகும். அந்த இடத்துல நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேல இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வச்சு நீங்க சர்டிபிகேட்டை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 டேஸ்ல வந்து சர்டிபிகேட் வந்து நீங்க படிச்சிருக்கக்கூடிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்களே மொபைல் போன் மூலமா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிஹெச்டி சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதாங்க வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.